இப்போ அடுத்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுல ஆர்கே சொல்கிறது வந்து யூகிக்க முடியாத ஒரு தன்மை. திமுக மீதும் அடுத்து வாரிசு அரசியல்ன்றதுல வந்து ஒரு விமர்சனம் இருக்குது. மூணாவது விஜய் ஃபேக்டர். அது இன்னும் பண்ண முடியல. அவர் திமுகட்டேருந்து வாக்கெடுக்கக்கூடிய ஒரு கடும் போட்டிக்கான சூழல் தான். அதை நோக்கி தான் களம் நகருதா? ரொம்ப யதார்த்தமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளோ ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எல்லாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியலையோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு சிக்கல் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா பணமுனை போட்டின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் அல்லது திமுகவிற்கு ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகள் பல இடங்களுக்கு அது பிரிய போகுது. அப்போ அதில் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிச்சயமாக அஇஅதிமுக அணிக்கு யாருடைய ஓட்டு போக போகிறதில்ல, திமுக வாக்குகள் போக போகிறதில்ல. அப்போ அதிமுகவுக்கு அது போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தாவேக்கா பிரிக்க போகிற ஓட்டு யாருடையது? அதுதான் பிரதான கேள்வி. மிக அதிகமாக மிக பிரதானமாக அவங்க புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை கொஞ்சம், அதிமுக வாக்குகளை கொஞ்சம், அல்லது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது நிச்சயமாக யாருக்கு தான் சாதகமாக முடியும்? தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கிறது. நான் யதார்த்தத்தில் பேசுகிறேன். இதை தாண்டி நீங்கள் ரொம்ப முக்கியம் அதில் இது வந்து ரொம்ப எளிமையான சூத்திரம். எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சுதுன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு ஆர்கே அவர்கள் சொல்கிறப்ப ஒரு சலிப்பும் இருக்குல்ல. திமுக அடுத்து வந்து உதயநிதி அவர்களை கொண்டு வந்துருவாங்களோன்ற ஒரு கேள்விக்குறியும் வாக்காளர் மத்தியில் இருக்கு. அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியல. நீங்கள் ரெண்டு செய்தி சார், நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன். அவரே சொன்னார் 96 தேர்தலே சொன்னார். 96 தோல்வியே அடைந்த ஜெயலலிதா அம்மையார் 2001 வெற்றி பெற்றாங்க. என்ன நம்பிக்கையில் வெற்றி பெற்றாங்க? நீங்கள் 99 96 அதிமுக ஆட்சியை யாராலையும் மறக்க முடியுமா? எப்படி அவங்க 2001 திருப்பி வெற்றி பெற்றாங்க? 96 கலைஞர் கேட்ட கேள்வி மூத்த பத்திரிகையாளர் பலரும் சொல்லுவாங்க, நான் என்னையா செஞ்சேன், என்ன செய்யலை, ஏன் தோத்தோன்னு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க, பெருசாக வந்து ஒரு சலிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மோடி 2வது வாட்டியே என்ன செஞ்சிடக்கூடாது, வெற்றி பெற்றுக்கக்கூடாது. நான் அரசியலாக பேசுகிறேன், இங்கே பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், திட்டங்களாக எடுத்து பாருங்கள். ஒன்றிய அரசு அப்படி ஒன்றிய அரசால் இங்கே என்ன லாபம் அடைஞ்சிட்டாங்க இந்தியாவில் மக்கள்? எப்படி பாஜக எல்லா மாநிலத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்குது? ஆனால் இது ஒரு கருத்துருவாக்கத்தை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். இவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் திமுக தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. நான் இப்படி சொல்கிறேன், அப்படி மக்கள் விரும்பாத ஒரு மைண்ட் செட்டும் இருக்குன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அது ஒரு ஒவ்வொரு தேர்தல் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா, இந்திரா காந்தி சுடப்பட்ட போது என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போது என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் எடுங்க. எம்ஜிஆர் பீக்கில் இருந்தப்பவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? சூழல் தான் தீர்மானிக்கிறது ஒன்று. இப்போ இங்கே இந்த எலெக்ஷனில் நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்போம். திமுகவிற்கு பிரதான எதிரி அதிமுக. அதிமுகவுக்கு திமுகவை வீழ்த்தி ஆகணும், விஜய்க்கு திமுகவை வீழ்த்தி ஆகணும், சீமானுக்கு திமுகவை வீழ்த்தி ஆகணும். ரைட். ராமதாஸுக்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? அன்புமணியை வீழ்த்தி ஆகணும். ப்ராக்டிக்கலாக டிடிவிக்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? எடப்பாடியை வீழ்த்தி ஆகணும். ஓபிஎஸ்க்கு யாரை வீழ்த்தி ஆகணும்? எடப்பாடியை வீழ்த்தி ஆகணும். இப்போ இவங்க எல்லாருக்கும் இப்போ யாரை தான் வீழ்த்தி ஆகணும்? எப்படியாவது யாரை வீழ்த்தணும்? எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அல்லது அன்புமணியை வீழ்த்தணும்னு சொல்லிக்கிற பொழுது அந்த அணியில், அதிமுக அணியில் இருக்கக்கூடிய அன்புமணிக்கு எதிராக ஐயா ராமதாஸ், எடப்பாடிக்கு எதிராக ஐயா டிடிவியும் ஐயா ஓபிஎஸும் ஸ்ட்ராங்காக நின்றுறாங்க. அப்போ அங்கே அந்த அணிக்கு எவ்வளோ பெரிய சிக்கலுங்கிறத யோசிச்சுங்க. இது இல்லாமல் பாஜகவை வீழ்த்தி ஆகணுங்கிற பார்வையில் திமுக அணியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாரும் இந்த பக்கம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நுணுக்கமான பாயிண்ட். நீங்கள் ஒருவேளை அதிமுக, பாஜக இவங்களெல்லாம் கொண்டு வந்தால் உள்ளடி வேலை பெருசாக நடக்கும், நிறைய நடக்கும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் பாருங்களேன். இப்போ ஆர்கே அவர்கள் சொன்ன பாயிண்ட்டு, விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்குன்றப்ப அவங்கெல்லாம் அந்த அணிக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, நாங்கள் 2 பேரையும் வீழ்த்துவோம் அப்படின்ற இடத்தில் சிக்கல் வராதா திமுகவுக்கு? இல்லை சார், இது நீங்கள் திருப்பி எல்லாரும் வந்து ஒரு கற்பனாவாதத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். விஜய் ஒருவேளை தனித்து போட்டியிட்டால், விஜய் ஒருவேளை டிடிவியோடு சேர்ந்தால், விஜய் ஒருவேளை ஓபிஎஸோடு சேர்ந்தால், விஜய் உட்கார்ந்தால், விஜய் எந்திரிச்சால், விஜய் இப்படி திரும்பினா, விஜய் அப்படி திரும்பினால்னா அவர் எதையும் செய்ய தயாரில்லை. அவர் பனையூரை விட்டு வெளியே வர தயாரில்லை. அவரை சுற்றி நடக்கக்கூடிய கட்டி எழுப்பக்கூடிய இந்த மாளிகைகள் இருக்குல்ல, பிம்பங்கள், இது எவ்வளோதான் கட்டி எழுப்பப்படும்? அது அவ்வளவு மிகைப்படுத்துறாங்க. நான் 2 வார்த்தையை ரொம்ப கவனமாக முதலையும் சொல்கிறேன். விஜயை குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப மிகைப்படுத்தாதீங்க. ரொம்ப மிகைப்படுத்துறதுல டேட்டா இல்லைங்கிறேன் சார். நாளைக்கே விஜய் வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அதெல்லாம் கிடையாது நான் சொல்ல போகிறேன்.
ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். களம் திமுக vs அஇஅதிமுக தான் இருக்குது. அதுக்கு நான் கூடுதலாக ஒரு வாய்ப்பு சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், டிடிவி பிரிவு, சசிகலா அம்மையாருடைய சிறைவாசம், சசிகலா அம்மையாருடைய பிரிவு, ஓபிஎஸ் சண்டை, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் பாஜக கூட்டணி இவ்வளவு சிக்கலை தாண்டி அஇஅதிமுக 75 இடங்களில் வெற்றி பெற்றது. மறந்துடக்கூடாது. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் தாவேகாக்கு என்ன ஓட்டு இருக்கு நமக்கு தெரியல. சரி, அப்ப களம் வந்து இன்னும் கடுமையாகும். பிரியன் கருத்துல இருந்து நீங்க மாறுபடுறீங்க. பிரியன் வந்தாதான் ரொம்ப எளிதா இருக்கும் திமுகவுக்கு அப்படின்றது. பாஜக அதிமுக தாவேகான்னு போயிட்டா திமுக எளிதாயிடாது. ஓகே. பாஜக இல்லாத அதிமுக தாவேகா, பாஜக இல்லாத இல்லாத அதிமுக தப்பா கொடுக்கும் அந்த பேர். இது மட்டும் கற்பனவாதம் இல்லையா? எல்லாமே தாவேகாவுக்கு என்னன்னு தெரியாது. சிவாஜி மாதிரி ஆயிரலாமா? ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரலாமா? சோ இதுவும் கற்பனாவாதம் தான். இது கற்பனாவாதம் தான். இதுவும் டேட்டா கற்பனை கிடையாது. இதுவும் கற்பனை தான். ஷபீர், நீங்க குறுக்கிட விரும்புறீங்களா? ஒருவேளை தாவேகா பிஜேபி அதிமுக வந்தா அந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் நான் சொல்றேன். இதுவும் அது அது என்னன்னா கற்பனவாதம். அது கற்பனவாதம், இது கற்பனவாதம். இந்த கற்பனவாதத்துக்கு இளைஞர்கள் பயங்கரமா வைப்ஸ் பண்ணுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தாவேகா ஃபேன்ஸுக்கு வந்து பிஜேபி என்ன, மோடி இங்கே என்ன பண்ணாரு, வரிச்சுமை என்ன, மொழி போடுறா என்ன எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் அண்ணா சொல்லிட்டா அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி நின்னுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சி. அது மாதிரி அப்படி இருக்கும் பொழுது களம் வந்து விஜய் ஒரு வேளை சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு அதிகமான ஒரு தாவேகா தனிச்சு நிக்க போகுதா இல்ல தாவேகா அதிமுகன்றப்ப சிலர் ஒரு பார்வை வைக்கிறாங்க ஸ்வீப் அப்படின்னு. இப்போ கோட்டீஸ்வரன் சொல்றது அதிமுக பாஜக தாவேகான்னா அதுவும் பெரிய வாய்ப்புன்னு. ஆனா அது இல்லாத பட்சத்தில் 4 முனை போட்டின்னா திரு செந்தில் அவர்கள் சொல்றது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. கோட்டி சொல்கிற அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணும். அது தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் களத்தையே மாற்றி அமைக்கும். ஸ்வீப் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தாவேகா காணாம போயிடும். முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருந்தால் கூட ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தாவேகா முடிஞ்சு போயிடும். பட் 26ல ரிசல்ட் வேற மாதிரி அமைஞ்சு பஸ்ஸு நீங்கள் வந்து நேராக கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வேற இது கிடையாது. பட் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. இப்போ இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க, நிறைய கேண்டிடேட்ஸை திமுக மாற்றுது. பெரிய பெரிய தலைகளுக்கே வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரான கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராமிசஸை வந்து அள்ளி வீசிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் நீங்கள் சொன்னது, நான் இதை பலமுறை பேசியிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது கொட்டாம்பட்டியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் கூட 4 திமுககாரங்க போயிடுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் 2 நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரே அங்கே போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசு பண்ணி மக்கள் மத்தியில் அதை வைத்து ஒரு ஆதாயம் அடைவதற்கான முயற்சிகளை பண்ணாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் திமுக தலையிட்டு இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு அவங்க தலையிட்டு அதை சரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி எதிர்ப்பு அலை இருந்தாலுமே 4 முனை போட்டியில் எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறுதுன்றப்ப ரொம்ப எளிமையான சூத்திரம் அட்வான்டேஜ் டு திமுகன்றது. திமுக அணி இன்டாக்டா இருக்கு அப்படின்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனா திமுக அணி மீது இருந்த அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து குறைந்து கொண்டே போகிறது. இப்போ அந்த இடத்துல அதையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு போனதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் அதிமுக இழந்திருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு சென்னையில் இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன? அப்ப எந்த இடத்துல யாரு கேபிட்டலைஸ் பண்ண? அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தாவேகா மீது ஒரு பார்வை என்பது, மக்களுடைய பார்வை என்பது திரும்புகிறது. நீங்க போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தாவேகா எதுவும் பெருசா இந்த விஷயங்கள்லாம் பெரிய அரசியல்லாம் பண்ணலங்க. ஆனா மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, சார் ஒரு மாற்றம் வரட்டுமே சார், ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானே சார், இவங்களே மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்களா சார், ஒரு மாற்றம் வரட்டும் சார் அப்படின்றது ஒரு பஸ்வேர்டா இருக்கு. அது போகும்போது அது மேலும் அதிகரிக்குமா அல்லது குறையுமா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கணும். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஒரே ஒரு பிரச்சார மந்திரம் தான் ஒரு 10 வருஷமா இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்ட்டு. அப்புறம் ஊழலுக்கு அதிமுகவும் சரி, அது 2 பேரும் பேசியிருக்காங்க. அமித்ஷாவும் பேசியிருக்காங்க, மோடியும் பேசியிருக்காங்க. அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு
அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல தாவேகா இருக்குன்றீங்க. தாவேக்காவும் அதானே பேசுறாங்க. தாவேக்கா ஆனா என்ன பிரச்சனைனா தாவேக்காவுக்கு ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி 8 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க என்ன மேஜிக் பண்ண முடியும்? நீங்க வந்து கடந்த காலங்கள்ல அவங்க அன்றாட பிரச்சனைகளை பத்தி விஜய் பேசல. இன்னைக்கு ஆசிரியர்களுடைய போராட்டம், அவங்க ரோட்ல நின்று கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த போராட்டம் குறித்து ஒரு அறிக்கை கூட தாவேக்காட்டிருந்து வரல அப்படின்னும் போது அவங்க எப்படி நம்பிக்கை அந்த வரும் இடம் தான் நான் கேட்கறது. நீங்க ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அரசுக்கு எதிரான அலை இருக்கு அப்படின்றது ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டா கூட அதிமுகவும் அந்த இடத்துல சரியா இல்லை, தாவேக்காவும் பெருசா ஆக்டிவா இல்லைன்னா அது எப்படி கேபிட்டலைஸ் ஆகி அது வெற்றியா மாறும்? திமுகவுக்கு நெருக்கடி எப்படி இல்ல கொடுக்கும்? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா இனிமேல் நம்ம வந்து ஏதாவது மாத்தி ஓட்டு போட்டாதான் வரும் அப்படின்ற அளவுல மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு போயிருவாங்க. அதான் யாரையாவது தோக்கடிக்கணும்னா ஒரு முடிவுக்கு ஒரு வந்துருவாங்க. முடிவு. இன்னொரு விஷயம் ஆர்கே சார் அதை ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணாரு. நீங்க இந்த ஆட்சி என்பது 2021 தேர்தல் என்பது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு தேர்தல். பாசிசத்துக்கு எதிராக திமுக வந்து பயங்கரமா களத்துல நின்று சண்டை செய்தது. 2026 தேர்தல் என்பது மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவாரா அல்லது அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் ஒரு சக்சஷன் பிளான் அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்றதும் வந்து மக்களிடையே ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது.